கெஞ்சும் என் ஆண்டவா. கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. என் சித்தமே அல்லவென்றால் உம் சித்தமே ஆகட்டுமே. கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. கண்ணீரும் செந்நீராயோடியதே கர்த்தரும் விடுதல் செய்தனரே. கண்ணீரும் செந்நீராயோடியதே கர்த்தரும் விடுதல் செய்தனரே. அலகை ஜெயிக்க பாவத்தை நீக்க தொங்குகிறார் உனக்காய். அலகை ஜெயிக்க பாவத்தை நீக்க தொங்குகிறார் உனக்காய். கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. நபி நீர் வாழ்க என்று முத்தம் செய்தே யூதாசு காட்டிக் கொடுத்துட்டானே. நபி நீர் வாழ்க என்று முத்தம் செய்தே யூதாசு காட்டிக் கொடுத்துட்டானே. என் இயேசு அன்பாய் மன்னித்தவனை சிநேகிதன் என்றழைத்தார். என் இயேசு அன்பாய் மன்னித்தவனை சிநேகிதன் என்றழைத்தார். கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. இன்னமும் தாமதமே மகனே, என் இயேசு அண்டை நீ வந்திடுவாய். இன்னமும் தாமதமே மகனே, என் இயேசு அண்டை நீ வந்திடுவாய். இந்த உலகம் தந்திட அன்பை இயேசு உனக்காய் தருவார். இந்த உலகம் தந்திட அன்பை இயேசு உனக்காய் தருவார். கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. என் சித்தமே அல்லவென்றால் உம் சித்தமே ஆகட்டுமே. கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா.
விண்ணமுதும் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கின்ற உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் சீடர்களுக்கு ஒரு அழகான ஜெபம் ஒன்றை ஒரு முறை சொல்லிக் கொடுத்தார். அந்த ஜெபத்தை பற்றி நாங்கள் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் அல்லது சுவிசேஷத்திலும், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் சுவிசேஷத்திலும் நாங்கள் காண்கிறோம். அந்த ஜெபம் சிறு வயதிலே நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது என்னுடைய பெற்றோர் இது பரமண்டல ஜெபம் என்று சொல்லுவார்கள். கர்த்தர் கற்பித்து தந்த ஜெபம் என்று சரியான தமிழிலே சொல்வார்கள். அதை நாங்கள் பாடமாக்க வேண்டும் என்று சொல்லி பாடமாக்க வைத்திருக்கிறார்கள். அல்லது நாங்கள் ஓய்வு நாட் பாடசாலைக்கு போன போது அங்கே இருக்கிற ஆசிரியர்களும் இது பாடமாக்கப்பட வேண்டியது ஒன்று என்று பாடமாக்க செய்திருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலே பலருக்கு இதே போன்ற அனுபவம் இருக்கும். நீங்களும் இந்த கர்த்தர் கற்பித்து தந்த அந்த ஜெபத்தை, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொன்ன அந்த ஜெபத்தை நீங்கள் மனப்பாடமாக உங்களால் படித்து அதை உங்களால் சொல்ல முடியும். இந்த ஆண்டவர் கற்பித்து தந்த ஜெபத்தை ஆலயங்களிலும் நாங்கள் சொல்கிறோம். ஞாயிறு ஆராதனைக்கு வருகிற போது ஒவ்வொரு வாரமும் சொல்லாவிட்டாலும் சில வாரங்களிலே நாங்கள் சொல்வோம், கர்த்தர் கற்பித்து தந்த ஜெபம் அல்லது லார்ட்ஸ் ப்ரேயர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. இந்த ஜெபம் நமக்கு தெரிந்ததினாலே நான் இப்போது அந்த ஜெபத்தை பற்றி பேசப் போகிறேன் என்று சொன்னதும் எனக்கு இது தெரியும் தானே என்ற எண்ணம் உங்களுடைய மனதிலே வரலாம். ஒரு முறை இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவிடத்திலே வந்து இந்த ஜெபத்திற்கு முன்பு அதுதான் முன்னுரை. அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அதற்கு பதிலாகத்தான் இந்த ஜெபம் வருகிறது. நீங்கள் எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? இயேசுவின் சீடர்கள் எதற்காக இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லித்தாரும் என்று கேட்டிருப்பார்கள். இயேசுடைய சீடர்கள் எல்லோரும் யூத சமயத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் சிறு பிள்ளைகள் கிடையாது, பெரியவர்கள். யூத சமயத்தை சேர்ந்த எல்லோருக்கும் ஜெபம் என்றால் என்ன என்பது நன்றாக தெரியும். அந்த ஜெபத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் தெரியும். அவர்கள் நாளாந்தம் ஜெபிக்கின்ற மக்கள் அல்லது தாங்கள் ஜெப ஆலயத்திற்கு போகின்ற போதெல்லாம் ஜெபிக்கின்ற மக்களாகவே ஜெபம் என்றால் என்ன என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஜெபத்தை பற்றி தெரியாத ஒருவர் அல்லது கிறிஸ்தவை பற்றி தெரியாத ஒருவர், கிறிஸ்தவத்தை பற்றி அறியாத ஒருவர், ஐயோ எனக்கு கிறிஸ்தவத்தை பற்றி எதுவும் தெரியாதே, எனக்கு ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லித்தாருங்கள் என்று கேட்டால் அது நியாயமானது. ஆனால் இயேசுடைய சீடர்கள் அப்படியானவர்கள் கிடையாது. அவர்களுக்கு நன்றாக ஜெபிக்க தெரியும். அப்படியானால் அவர்கள் எதற்காக இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாரும் என்று இயேசுவை பார்த்து கேட்டார்கள்? அதற்கு ஒரே ஒரு காரணத்தை தான் என்னால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் இயேசுடைய சீடர்கள் நாளாந்தம் ஜெபித்தார்கள். ஜெபிப்பது என்றால் என்ன என்பது தெரியும். யூத சமயத்திலே ஜெபிக்கின்ற பழக்கம் இருந்தது. அந்த பழக்கத்தை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் இயேசு ஜெபித்த ஜெபம் தாங்கள் செய்கின்ற ஜெபத்திலிருந்து வித்தியாசமாக இருப்பதை அவர்கள் கண்டார்கள். ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது. எந்த தீர்மானம் எடுப்பதாக இருந்தாலும், எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் இயேசு ஜெபித்தார். அவர் ஜெபிக்கின்ற விதம் நாங்கள் ஜெபிக்கின்ற விதம் போல அல்ல. ஆகவே ஆண்டவரே உண்மையாக எப்படி நாங்கள் சரியாக ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்லித்தாரோம். ஆகவே இந்த ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அந்த ஜெபத்தை பற்றி நான் பேசப்போவதில்லை. அதில் என்ன அவர் நமக்கு சொல்லித்தர முயற்சி செய்தார் என்பதை பற்றி மட்டும் சுருக்கமாக சொல்லி நான் முடித்து விடுகிறேன். முதலாவது, அவர் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிற போது சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஃபாதர், அப்பா. பிதாவே என்று இந்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்ட காலத்திலே தகப்பன்மாரை பெற்றோர்கள் அழைத்திருக்கக்கூடும். இப்போது அப்படி சொல்வது கிடையாது. அப்பா என்று வைத்துக்கொள்வோமே.
டேட் என்று வைத்துக்கொள்வோமே, எப்படியாக வைத்துக்கொள்வோம்? அப்பா. அப்பா என்பது ஒரு உறவு. ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கையிலும் அப்பா என்ற சொல் ஒரு உறவை குறிக்கிறது. அந்த பிள்ளைக்கும் அவருடைய தகப்பனுக்கும், அவர்களை பிள்ளைக்கும் அல்லது தாய்க்கும் அந்த உறவை வெளிப்படுத்துகின்ற ஒன்றுதான் அந்த அப்பா என்கிற சொல். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு எப்படியானது? அதுதான் முதலாவது அந்த ஜெபத்திலே வைக்கப்படுகின்ற விஷயம். அப்பா. நாங்கள் கடவுளிடத்திலே போகின்ற போது என் பெற்றோரிடத்திலே போவதை போல போகிறேன். என் பெற்றோரிடத்திலே ஒரு பிள்ளை போவதைப் போல போய் என்னுடைய அப்பாவிடத்திலும் அம்மாவிடத்திலும் பேசுவது போல கடவுளோடு நான் பேச முயற்சி செய்கிறேன். கடவுளோடு நான் அப்படி பேச முயற்சி செய்கின்ற போது அந்த அந்த என்னுடைய பேச்சின் வெற்றியும் தோல்வியும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், எனக்கும் அந்த பெற்றோருக்கும் இருக்கின்ற உறவு. கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு சிறப்பாக இருக்கின்ற போது நீங்கள் கடவுளே, பரலோகத்தில் இருக்கின்றவரே, பரிசுத்தமானவரே என்று வார்த்தைகளெல்லாம் போட வேண்டியதில்லை. கடவுளை பார்த்து நீங்கள் அப்பா என்று உரிமையோடு கூப்பிட முடியும். அது ஒரு விடயம். ரெண்டாவது அவர் சொல்லிக் கொடுக்கிறார், ஆண்டவரே, இந்த உலகத்திலே உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய அரசு வரட்டும். உம்முடைய அரசு வரட்டும் மட்டுமல்ல, உம்முடைய அரசு இங்கு வரட்டும், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இங்கேயும் செய்யப்படட்டும். பல வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் பல திட்டங்கள் வைத்திருக்கிறோம். அந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் கடவுளுடைய சமூகத்திலே கொண்டு போய் அதை ஜெபம் என்று சொல்லுகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வைத்திருக்கிற திட்டம் இதுதான் கடவுளே, அந்த திட்டம் வெற்றியாக வர எனக்கு உதவி செய்யும். இது நாங்கள் கேட்பதில்லையா? நான் தான் திட்டம் போடுகிறேன், அதை நிறைவேற்றி முடிக்க கடவுளுடைய உதவியை கேட்கிறேன். அது சரியானதா? அல்லது கடவுளே, என்னுடைய வாழ்க்கையை நான் உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன், நீர் என் வாழ்க்கையை பற்றி என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றும் என்று கேட்பது சரியானதா? இயேசு சொல்லிக் கொடுக்கிறார், உங்களுடைய திட்டத்தோடு கடவுளிடத்திலே போக வேண்டாம். கடவுளே, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் எப்படி நடைபெறுகிறதோ, உம்முடைய திட்டம் எப்படி நடைபெறுகிறதோ அதே போல இந்த உலகத்திலும் அதே திட்டம் நடைபெறட்டும் என்று ஜெபியுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே அதே திட்டம் நடைபெறட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அடுத்ததாக அவர் சொல்லிக் கொடுக்கின்ற காரியம், நாளாந்தம் நாங்கள் சாப்பிடுகின்ற உணவு. அன்றன்றுள்ள உணவை, அப்பத்தை எங்களுக்கு தாரும். அடுத்த வாரத்திற்குரிய உணவை, அடுத்த மாதத்திற்குரிய உணவை இல்லை, அடுத்த வருடத்திற்குரிய உணவை இல்லை, அன்று அன்று உள்ள உணவை எங்களுக்கு தாரும். கடவுளே, உண்மையிலே நான் நம்பிக்கையாக வாழ எனக்கு உதவி செய்யும். நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய கவலையெல்லாம் பல நேரங்களிலே அடுத்த வருடத்திலே நான் எப்படி இருப்பேன், அடுத்த வருடத்திற்கு நான் பணத்தை எப்படி சேர்த்து வைப்பேன், அடுத்த வருடத்திலே அதற்கு அடுத்த வருடத்திலே நான் எப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இதிலே தான் என்னுடைய நேரம், காலம் எல்லாவற்றையும் நாங்கள் செலவிடுகிறோம். இயேசு சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், இன்றைக்கு எனக்கு சாப்பாடு தேவையாக இருந்தால் கடவுளே, இன்றைக்கு என்னை பார்த்துக்கொள்ளும். நாளை வருகிற போது கடவுளே, நாளைய தினத்திலும் அன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். மூன்றாவதாக அவர் சொல்லிக் கொடுத்த விடயம் மன்னிப்பு. மற்றவர்கள் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல கடவுளே, எங்கள் குற்றங்களை மன்னியும். பல கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆலயத்திற்கு போகிறோம், கடவுளே நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடும் என்று பல காரியங்களை பற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் எங்களை மன்னித்து விட்டு வருகிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் நான் மன்னிக்க வேண்டியவர்களுக்கு என்னால் மன்னிக்க முடியாத ஒரு சூழலிலே வாழ்கிறோம். இதில் ஒரு அமைப்பை இயேசு சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கடவுளே, நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பது போல கடவுளே
எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால், கடவுளிடத்திலே நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு தாரும் என்று சொல்லி கேட்பதாக இருந்தால், முதலிலே நீ மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள். நீ மன்னிக்க கற்றுக்கொண்டு விட்டு, மற்றவர்கள் குற்றங்களை மன்னிக்க கற்றுக்கொண்டு விட்டு, அதற்கு பிறகு போய் கடவுளிடத்திலே, கடவுளே நானும் வாழ்க்கையிலே தவறு செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து கொள்ளும் என்று கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லிக் கொடுத்தார். கடைசியாக அவர் இந்த ஜெபத்திலே சொல்லிக் கொடுத்த ஒரு விடயம், என்னை சோதனைக்குள்ளே போக விடாமல் பாதுகாத்து கொள்ளும். பல வேளைகளிலே இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களினாலே நாங்கள் சோதனைக்கு உட்படுகிறோம். அந்த சோதனைக்கு உட்படுவதனாலே வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். அதற்கு காரணம் அந்த சோதனைகள். ஆங்கிலத்திலே டெம்டேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள். இயேசு சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அழகான பாடம் என்னவென்றால், ஆண்டவரே எனக்கு உதவி தேவை, என்னுடைய வாழ்க்கையிலே சரியாக எப்படி வாழ்வதென்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழுவதென்று எனக்கு தெரியாமல் இருப்பதினாலே நான் தவறி விடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையை தவறாமல் வாழுவதற்கு ஆண்டவரே எனக்கு உம்முடைய உதவியை தார். இந்த காரியங்கள் தான் ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம். ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் நினைவாக இருக்கிறதோ இல்லையோ என்பது அல்ல இதிலே முக்கியம். நீங்கள் சிறு வயதிலே இதை பாடமாக்கி வைத்திருக்கிறீர்களோ இல்லையோ என்பதும் முக்கியம் கிடையாது. இந்த 4 காரியங்கள் தான். முதல் 4 காரியங்களே முதலாவது விடயம் அப்பா என்று கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவு. அதை ஒரு பக்கம் வைத்துக்கொள்வோம். முதலாவது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும். 2வது, ஆண்டவரே என்னுடைய தேவையான உணவை அன்றன்றைக்கு எனக்கு தாரும். 3வது, ஆண்டவரே மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கை எனக்கு தந்தரலும். 4வது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி சரியாக வாழ வேண்டும் என்று தெரியாமல் குழம்பி நிற்கின்ற போது நான் சரியாக வாழ உடைய பலத்தை எனக்கு தந்தரலும். இந்த 4 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவாக வைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கருத்துள்ள ஒரு வாழ்க்கையாக மாறிப்போகும். இந்த எண்ணங்கள், இந்த கருத்துக்கள் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்று உலகம் பூராவும் எல்லா திருச்சபைகளிலும் பல கிறிஸ்தவர்களாகவும் திருப்பி திருப்பி சொல்லப்படுகின்ற பகுதி. இது ஒரு மந்திர வார்த்தைகள் கிடையாது. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை அதே போல புரிந்து வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கு உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கு உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. ஆதரிப்பார் யாரும் இல்லை என்றெண்ணி ஆதரை நீதியில் அலைந்திடுவாயோ. ஆதரிப்பார்
ஜீவனுமாம் இயேசு, வாசலும் மீட்பனும் நாதனும் இயேசு. இயேசுவல்லால் வேறு ரட்சிப்பு இல்லை, ரட்சண்ய நாள் என்றே வந்திடாயோ. இயேசுவல்லால் வேறு ரட்சிப்பு இல்லை, ரட்சண்ய நாள் என்றே வந்திடாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர், பாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர், பாவென்று உன்னை அழைக்கிறாரே. சித்தம் போல் என்னை என்றும் கர்த்தரே நீர் நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் கர்த்தரே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. திருவாழ்வில்